ஓ! ஆக்சுவலாக 140 ரீச் பண்ணிட்டேன் இப்போது. பட் ஸ்டில் லைக் எனக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி லைக் ஒரு வைப்ரேஷனோ எதுவுமே ஃபீல் ஆகுது. ஹலோ கைஸ். ஸோ நம்ம இப்போது எங்கே இருக்கோன்னா ஹோஸ்கோட்டே ரோடில் இருக்கிறோம். ஸோ பெங்களூர்லேருந்து டுவர்ட்ஸ் ஹோஸ்கோட்டே ரோடில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ஆந்திரா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு ஷார்ட் ட்ரிப். ஸோ லாஸ்ட் வீக் அது போக முடியல பிகாஸ் நம்பர் பிளேட் நமக்கு இந்த வீக் தான் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஆந்திரா தான் போயிட்டுருக்கோம். டெஸ்டினேஷன் வந்து நான் எங்கேன்னு லேட்டர் சொல்கிறேன். ஓகே, மேப்பை செட் பண்ணிக்கலாம் டெஸ்டினேஷனுக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து 130 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப் அண்ட் டவுன் ஆல்மோஸ்ட் 260 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ டைம் அரௌண்ட் 6 o'clock ஆகுது. நம்ம ஒரு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் அங்கே ஏர்லியாக ரீச் ஆக முடியும். ஸோ தட் லைக் க்ரௌடு நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் தாத்தா இங்கே கெத்தா ரோடை கிராஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆப்வியஸ்லி இது ப்ராப்பர் லாங் ட்ரிப் இல்லை, பட் ஆனால் ஆல்மோஸ்ட் அப் அண்ட் டவுன் ஐ திங்க் 260 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இப்போ பைக் வந்து 650 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 1000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஐ கெஸ் ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுது. ஐ திங்க் 30 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பார்த்துருந்தேன்னா இந்த ஆந்திரா ரோடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு பார்த்துருந்தேன், ஹைவேஸ்லாம் நம்ம க்ரூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஐ திங்க் இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸும் நம்ம ப்ராப்பர் ஹைவேஸ் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் டோல்கேட்டில் இருந்து டோல்கேட் தாண்டினதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி சைடில் நிறைய பேர் பைக் போயிட்டுருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் 350 400 சிசி பைக்ஸை விட 1000 சிசி 900 சிசி பைக்ஸ் தான் நிறையா போச்சு. வெதர் இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்குது. ஐ திங்க் ஸோ கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு, பட் ஆனால் இப்போது கிளியர் ஸ்கை தான் இருக்குது. ஐ திங்க் மழை வர சான்ஸ் இருக்குது. நம்ம ஆந்திரா போன அப்புறம் வெயில் தான் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஹயபூசா, டுகாட்டி, ZX 500 இந்த மாதிரி பைக்கு நிறைய பேர் ரைட் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி லைக் இந்த ரைட் ஃபுல்லாகவே நானே ஒரு 120 போயிட்டுருந்தேன், க்ரூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க என்னையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருந்தாங்க. என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னு தெரியல. ஃபாஸ்ட்டாக போனால் ஆக்சுவலி நல்லாவே விண்ட் பர்ஸ்ட் இருக்குது. 120 110 மேலே போனால் ஹைவேஸ் நல்லாவே விண்ட் பர்ஸ்ட் இருக்குது. நம்ம இப்போ போகிற டெஸ்டினேஷன் ஆக்சுவலி எங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க சான்ஸ் இருக்குது. இது நம்ம ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணோன்னே இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன். இது ஒரு டெம்பிள் ஆக்சுவலாக. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில்
மோஸ்ட்லி எல்லாருமே நம்மள மாதிரி தான் ரைட் போயிட்டுருக்காங்க பைக்கில். அது மட்டும் இல்லை, நான் வந்து சூஸ் பண்ணுற பிளேஸு க்ரௌட் கம்மியாக இருக்கிற பிளேஸ் தான் சூஸ் பண்ணேன். நீங்கள் வீக்கெண்ட் எங்கே போனாலுமே க்ரௌட் ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் ஆனால் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக போனால் க்ரௌட் கம்மியாக இருக்கும். நம்ம போகிற இடத்த கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். நம்ம பைக் எடுத்ததுலேருந்து பெருசாக எங்கேயும் ப்ராப்பர் ஹைவேஸில் இன்னும் ரைட் போனதில்லை. போன இடம் எல்லாமே கொஞ்சம் ஒரு சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் இந்த க்ரீனிஷ் ஏரியா. ஸோ ப்ராப்பர் ஹைவே இன்னும் நம்ம போகல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்கும் இந்த ரைடில் ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்பர் ஹைவேஸ் வந்துட்டோம். ரோடு ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்குது. நம்ம இப்போவே ஐ திங்க் அரௌண்ட் 120 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். டாப் ஸ்பீட்லாம் நான் இப்போ போக போகிறதில்ல. ஜஸ்ட் லைக் நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் எவ்வளோ போக முடியுதுன்னு பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக 140 ரீச் பண்ணிட்டேன் இப்போது. பட் ஸ்டில் லைக் எனக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி லைக் ஒரு வைப்ரேஷனோ எதுவுமே ஃபீல் ஆகலை. பட் ஆனால் ஆப்வியஸ்லி விண்ட் பர்ஸ்ட் ப்ராப்பராக இருக்குது. ஸோ ஐ கேன் ஃபீல் இட். ஸோ மச் விண்ட் பர்ஸ்ட் இஸ் தேர். இதுக்கு மேலேயும் ஐ திங்க் கம்ஃபர்டபுளாக இது போகும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம இப்போது போக போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் 145 கிட்ட நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரோடு இஸ் ஸோ குட். நீங்கள் உங்கள் பைக் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக இங்கே வரலாம். ஹோஸ்கோட்டையிலேருந்து ஆந்திரா போகிற ரூட்டு. சீரியஸ்லி கைஸ், the road is so good. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணலாம் ஒரு நார்மல் ஸ்பீடில். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நிறைய ரைட் போகிறவங்கலாம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் ஆந்திரா பார்டர் கிட்ட வர போகிறோம். So if you're watching this video, don't forget to subscribe, like and share. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எங்கே போகிறோம், அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.